ஓகே, இதுதான் அந்த ஃப்ரண்ட் வியூ. இந்த ஹாலஜன் இண்டிகேட்டர்லேருந்து எல்இடி இண்டிகேட்டருக்கு மாறலாம். ஸோ எங்கே அந்த ஃப்ளாஷ் இருந்ததோ அந்த இடத்துல அந்த சின்ன வயரை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து அவங்க 3 years வாரண்டி கொடுக்குறாங்க. இது தேர்டு. ஃபோர்த்து ஒரிஜினல் இன்னோவேட்டிங் டெக்னாலஜி. ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வணக்கம் இன்டர்நெட். ஸோ நம்ம லாங் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து சீக்கிரமே வந்துருச்சுங்க. இன்னும் ரொம்ப நாள் இல்லை, இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான். அந்த டேட் வந்து என்னால் அனௌன்ஸ் பண்ண முடியல, ஐ மீன் கன்ஃபார்ம் பண்ண முடியல. காரணம் என்ன, இன்னும் சில பொருட்கள்லாம் வர வேண்டியது இருக்குது. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கை நம்மளுடைய இந்த பிக் ஹார்ஸ். ஸோ இந்த பிக் ஹார்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பைக் மெக்கானிக் ஷாப்புக்கு வந்துருக்கிறோம். ஸோ நம்ம வண்டியில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம், அதாவது நம்ம கிளாசிக் பார்த்துருப்பீங்க. கிளாசிக் வந்து ரொம்ப ராவாக யூஸ் பண்ணதால் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே பண்ணலை. பட் இந்த வாட்டி இந்த வண்டியை நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்டெக் ஒன் ஆஃப் த பாப்புலர் பிராண்டு. இவங்களோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. நான் சூஸ் பண்ணது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த ஹாலஜன் இண்டிகேட்டர்லேருந்து எல்இடி இண்டிகேட்டருக்கு மாறலாம் அப்படிங்கிறதுக்காக சிம்டெக்கில் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் அதுக்கானது. இதுக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து அவங்க 3 years வாரண்டி கொடுக்குறாங்க. இது யார் ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம வந்து லடாக் எக்ஸலில் போகும்போது அங்கே நிறையா ரைடர்ஸ் மீட் பண்ணேன், எஸ்பெஷலி ஹிமாலயன் ரைடர்ஸ். எப்போ வந்து ஹிமாலயன் வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சோ அந்த ரைடில் அப்பயே வந்து இதை பற்றி என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்ககிட்ட கேட்டப்போ எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து ஹரியானாலேருந்து வந்திருக்கு. இது வந்து எல்இடி பல்ப்ஸ், சரிங்களா? இதோட ப்ரைஸ் என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்கிற ப்ராடக்டோட ப்ரைஸஸ் அவங்களுடைய வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்மளுடைய சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்காவான பேக்கிங்க சிம்டாக்ல இருந்து. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷஸ் ஆகுறது. உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் வந்து இதோட பற்றின வீடியோவே செப்பரேட்டாக போட்டுருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். இந்த பேக்கிங் தாங்க எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அவங்களுடைய ஒரு ஸ்டிக்கர், ஒரு கீ செயினு, தேங்க்யூ கார்டு பார்த்தீங்களா, ஒரு மாஸ்க்கு, ஒரு ஹேண்ட் சானிடைசர், அப்புறம் அந்த ஃப்ளாஷரான டிவைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் டிவைஸுங்க. உங்ககிட்ட வந்து ஒரு 3 பைக் வச்சுருக்கிறீங்கன்னா 3 பைக்லேயுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி வந்து நான் ஹிமாலயன் வச்சுருக்கிறேன், நாளைக்கு நான் கிளாசிக்கில் மாட்டணும், இல்லை டிவிஎஸ் எக்ஸல்லே மாட்டினா கூட ஜஸ்ட் இந்த டிவைஸை அன்ப்ளக் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான வயர்ஸ். ஸோ இதோட ப்ரைஸஸ் இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அதையும் வந்து தனியாக ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். வேறு ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதே சிம்டாக்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண இன்னொரு ப்ராடக்ட் வந்து சார்ஜர், பவர்ஃபுல்லான மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜஸ். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அவங்களுடைய ஸ்டிக்கர், வாரண்டி கார்டு, நம்ம பர்ச்சேஸ் பண்ண டேட்டு போட்டு அவங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு, இந்த ப்ராடக்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்டெக்கோட அந்த சார்ஜர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜர், குயிக் சார்ஜர் 3.0 ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப். இதில் உங்களுக்கு ஹேண்டில் பார்லையும் போட்டுக்கலாம், மிரர்லையும் போட்டுக்கலாம். அதுக்கான எல்லாமே கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இன்கேஸ் பவர் ஃப்ளக்சுவேஷனில் வந்து நமக்கு ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பேர் ஃபியூசஸும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் மொபைல் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ரப்பர் பேண்டு, இதுக்கு ஒரு பேர் இருக்குது எனக்கு தெரியல. அப்புறம் ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பு. நீங்கள் எதுவுமே வயரை கட் பண்ணவே வேணாம். இங்கே பாருங்களேன், இதெல்லாமே வந்து இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது வந்து வாரண்டி இருக்குது. அவங்க அஃபிஷியல்கிட்ட மறுபடியும் நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம், இதை நான் யூஸ் பண்ணால் என்னோட வெஹிக்கிளோட வாரண்டி அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க தெளிவாக சொன்னது இல்லைங்க, இது எல்லாமே வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ ப்ளக் அண்ட் ப்ளே பொறுத்தளவு வெஹிக்கிளோட வாரண்டி அவாய்ட் ஆகாது அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேங்க. இந்த ரயிலில் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இதோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். நம்ம ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் ஹார்ஸ் அப்படின்னு தான் பேர் வச்சேன். ஆனால் ஒரு ஃப்ளோவில் சொல்லும்போது பிளாக் ஹார்ஸ்னு வரல, டக்குன்னு கிரே புல்லு, குட்டி புல்லு தாங்க பேர் ஞாபகத்துக்கு வருது. அதனால் ஃபஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிக் ஹார்ஸ்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இதோட பேர் நான் வச்ச பேர், அதாவது எனக்கு சப்ஸ்கிரைபர் சஜஸ்ட் பண்ண பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹார்ஸ். ஸோ ஒரு கருப்பு குதிரை, அதுதான் அந்த வண்டிக்கு நம்ம பேர் வச்சுருக்கிறோம். இப்போ சிம்டேக்கோட சார்ஜர் வந்து நம்ம ப்ரோ வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி ஒரு இருக்குது கனெக்ஷன்லாம் ஈஸியாக இருக்குங்களா இல்லை காம்ப்ளிகேஷனாக இருக்குது? அதெல்லாம் ஈஸியானது தானே, சூப்பர்.
மற்ற இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் அந்த ஃப்ளாஷர் இண்டிகேட்டர்ஸ்க்கு வந்து எல்இடி பல்பு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஹேலஜன் தான் இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எப்படி இருக்குது, அதோட வியூ எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயனோட ஓஇ இண்டிகேட்டர்ஸ், அதாவது ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய ஹேலஜன் பல்பு. அப்புறம் இதை வந்து ஹசார்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன் மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி. மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓஇ இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம ப்ரோ கழட்டுறாரு. அதில் இருக்கக்கூடிய அந்த ஹேலஜன் லைட்ஸை கழட்டிட்டு நம்ம இப்போ எல்இடிக்கு கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இண்டிகேட்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேலஜன் பல்பு பக்கத்தில் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல். இது வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிற எல்இடி பல்பு. டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா, இதில் எவ்வளோ எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் அந்த பழைய காலத்து பல்பில் வரும்ல அந்த மாதிரி ஒரு சிங்கிள் பல்பு. எல்இடி பல்ப்ஸில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து பவர் சேவிங். ஸோ ஹேலஜன் எடுக்கிறத விட இது வந்து பவர் வந்து கம்மியாக எடுக்கும். ரெண்டாவது விசிபிலிட்டி. இப்போ ஹேலஜன் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 100 மீட்டர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் ஸ்டார்ட் ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 150லேருந்து 200 மீட்டர்ஸ்லேருந்து பார்த்தா கூட, ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா கூட ஓகே அந்த வண்டியில் வந்து இண்டிகேட்டர் ஆன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அது இண்டிகேட்டர் ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்தளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் வந்து எல்இடி லைட்ஸு. ஸோ அந்த எல்இடி லைட் தான் நம்ம வெஹிக்கிள் இப்போ இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஹிமாலயனோட இண்டிகேட்டர்ஸ் கழட்டுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஜஸ்ட் பின்னாடி இருக்கிற இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் கழட்டிட்டு அப்படியே வந்து உள்ளே ஒரு லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக நம்ம கழட்டியாச்சு அப்படின்னா நம்மளே கூட வீட்டில் இருந்து கழட்டிடலாம். பட் எனக்கு இது எல்லாமே இந்த டிவைஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் இருக்கிறதுனால இங்கே கொண்டு வந்து சரி இங்கேயே கையோட பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. அப்புறம் நம்ம ஹெட்லைட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் நம்ம வந்து வெளிச்சத்தில் பண்ணனால ஃபிட் பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் லைட்டாக ஏற்றி வைக்கணும். இப்போயும் வெளிச்சமாக தான் இருக்குது, பட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டாக மட்டும் மேலே ஏற்றி வைக்கணும். சிம்டெக்கோட அந்த குயிக் சார்ஜர் QC 3.0 அதுவும் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிஜிடாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து ஃபோனு வந்து மேலே கீழே மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பேடிங் கொடுத்துருக்குறாங்க. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 60 mmலேருந்து 90 mm வரைக்கும், அதாவது இருக்கிறதுலே எவ்வளோ பெரிய ஃபோன் சைஸ் ஃபோன் இருக்கோ அதை கூட வந்து நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இது மேக்ஸிமம் வந்து நம்மளால் லூஸ் பண்ணிக்க முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம வந்து எல்இடி லைட்ஸ் மாட்டியாச்சுங்க. மாட்டினதுக்கப்புறம் பவர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ப்ரீவியஸ் அந்த ஹேலஜனுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, பிரைட்டாக இருக்குது. அப்புறம் அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரேமில் எல்லா இடத்துலையுமே ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. பட் இது வந்து இதோட ஃபங்க்ஷன் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ளாஷர் மாட்டினதுக்கப்புறம் தான் இதோட ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குது, அது ரியலி வந்து இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நான் காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சிம்டாக்கை பற்றி சொல்லுங்கள். இதுதான் ப்ராடக்ட், பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் இன்னோவேட்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட்டை ஹரியானாவிலேருந்து வருது. இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காம்பனண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆக்சசரிஸ்க்கு வந்து 3 years வாரண்டி கொடுக்குறாங்க. நான் எல்இடி பல்ப் சொன்னேன், அதே மாதிரி ஃப்ளாஷஸ்க்கும் 3 years கொடுக்குறாங்க. இப்போ இந்த எல்இடி பல்ப்ஸ் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உங்களுக்கு 3 wattல வரக்கூடிய பல்புங்க. இந்த 3 வருஷத்தில் எந்த பல்ப் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் அவங்களுடைய கொரியர் அட்ரஸ்க்கு நீங்கள் கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த பில்லை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளாஷர்ஸ், அந்த ஃப்ளாஷஸோட வர சுவிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாருங்கள், இதான் அந்த சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்புறம் இந்த சுவிட்ச் கொஞ்சம் காட்டுங்க. ஓகே, பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷரும் சரி இந்த சுவிட்சுக்கும் சரி இதுக்கும் வந்து 3 வருஷம் வாரண்டி இருக்குது. இதில் ஃப்ளாஷர்ஸ் வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்குங்க. பட் இந்த சிம்டாக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 விஷயம். அந்த 3 விஷயத்தில் மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40 பர்டன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும்போது நீங்கள் 40 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பிளிங்க் ஆகுறது, அது ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகுறது, ஸ்லோவாக பிளிங்க் ஆகுறது, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாறி மாறி வர மாதிரி 40 வெரைட்டி ஆஃப் பர்டன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெமரி ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. மெமரி ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டைலை வந்து நான் செட் பண்ணுறேன், சரிங்களா. லோக்கல் ப்ராடக்ட் போனோம் அப்படின்னா நாளைக்கு நான் அந்த வண்டியை இன்றைக்கி மறுபடியும், நாளைக்குன்னு கிடையாது, அடுத்து எப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறனோ அந்த டைமில் வந்து நம்ம மறுபடியும் வந்து அந்த ஃப்ளாஷரை வந்து அந்த பட்டனுக்கு வந்து இப்போ 6th பட்டன் நமக்கு பிடிச்சிருக்குன்னா மறுபடியும் 6th பட்டனை நம்ம செட் பண்ணோம். அப்படி தான் யூஸ்வலாக நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் ஒரு வாட்டி நீங்கள் அந்த பட்டனை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அந்த பட்டன் அப்படி தான் இருக்கும். இன்பிட்வீனில் நீங்கள் ஆஃப் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் அந்த பட்டன் வந்து போகாது. அந்த மெமரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓவர் டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஓவர் டிரைவ்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. சில இதில் வந்து நம்ம இந்த ஹசார்ட் லைட் ஆன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோன்னா ஹசார்டை ஆஃப் பண்ணிட்டு தான் போட முடியும். ஈவன் வந்து இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்ட்லேயே வந்து எனக்கு ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு தான் நான் இண்டிகேட்டர் போட்டு டர்ன் பண்ணணும். பட் இங்கே அப்படி கிடையாது. ஓவர் டிரைவ் ஆப்ஷன் இருக்கிறதுனால இப்போ நான் ரைட் பண்ணிட்டு இருக்கிறேன், சடனாக ஒரு டர்ன் எடுக்கணும், இல்லை ஒரு வண்டியவே வந்து நான் ஓவர்டேக் பண்ணணும்,
ஹசார்டில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா டக்குன்னு நான் இண்டிகேட்டர் நம்ம ஒரிஜினல் ஓயில் வர பார்த்தீங்களா அந்த சுவிட்சை ஆன் பண்ணாலே வந்து ஹசார்டு வந்து ஆஃப் ஆகி மறுபடியும் இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆகிடும். ஸோ ஒரு சேஃப்டி. அப்புறம் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணோன்னா ஹசார்டை நம்மளே ஆன் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆகிடுது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு டூ எனிதிங். ஜஸ்ட் நீங்கள் நார்மல் பைக் மாதிரி ரைட் பண்ணுங்கள், அந்த மெமரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி 40 பர்டன், அப்புறம் வந்து உங்களுக்கு 3 years வாரண்ட்டி, அப்புறம் இந்த ஆட்டோ மெமரி ஆப்ஷன், அப்புறம் உங்களுக்கு ஓவர் டிரைவ் ஆப்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தாங்க. அந்த வயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ப்ரோ அந்த வயர் எங்கே இருக்குது, ஒரு கனெக்ஷன் மாதிரி இருந்தது, அது எங்கே இருக்குது, உள்ளே மாட்டிட்டிங்களா? சூப்பர் சூப்பர். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அந்த வயர் வந்து உங்களுக்கு நான் எங்கே இருக்குது, அங்கே இருக்குது பாருங்கள். வயர் எதுவும் கட் பண்ணிங்களா ப்ரோ? எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் தான் பண்ணீங்க. இது வாரண்டி இஷ்யூ எதுவும் வருமா இந்த மாதிரி பண்ணும்போது? வராது. ஸோ இதுதான் வந்து இந்த சிம்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டுங்க. ஸோ அதுவும் பண்ணியாச்சு. வேறு மூணாவது வந்து நம்ம சார்ஜருங்க. சார்ஜருக்கு வந்து 18 months வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 3 years கிடையாது. 18 monthsங்கிறது உங்களுக்கு 1.5 வருஷம். இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா சாலிடான மெட்டீரியலில் கொடுத்துருக்குறாங்க. இது குயிக் சார்ஜருங்கும் வந்துடுது. ஸோ நீங்கள் வச்சுருக்கிற ஃபோன் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய இந்த யூஎஸ்பி ஸ்லாட்டுக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துட்றாங்க. ஸோ ரெயின் டைமில் நம்ம யூஸ் பண்ண முடியாது, பட் சார்ஜருக்குள்ளே தண்ணி போகாது. அது வந்து நல்லா சாலிடாகவும் ரப்பர் மெட்டீரியலும் கொடுக்கறதுனால சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ளாஷர் பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஆனால் ஃப்ளாஷர் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பர்டன்ஸ் ஒர்க் ஆகலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, BS6 வந்து BS6 மாடல்ஸ்க்கு மட்டும் இந்த வயரை வந்து பேட்டரி கிட்ட கனெக்ட் பண்ணோம். ஹிமாலயனில் வந்து அந்த ஹசார்டுக்கு வந்து ஓயிலேருந்து ஒரு ஃப்ளாஷர் கொடுத்துருப்பாங்க. அதை கலட்டிட்டு அந்த சின்ன வயர் ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ எங்கே அந்த ஃப்ளாஷர் இருந்ததோ அந்த இடத்துல அந்த சின்ன வயரை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டா உங்களுடைய BS6 மாடலில், BS6ல் ராயல் என்ஃபீல்டில் என்ன மாடல்னாலும் ஒர்க் அவுட் ஆகும். மற்ற பிராண்டுக்கும் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மெத்தட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இப்போ பக்காவாக தண்ணியில் நனையக்கூடாது அப்படின்ட்டு டேப் போடுறாரு சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ பெஸ்ட்டு. இப்போ எல்லா பட்டனுமே ஒர்க் ஆகுது. இருந்தாலும் உங்களுக்கு நான் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. இதில் இந்த சுவிட்சில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுடைய ஹசார்டு வந்து ஆன் ஆகும். ஹசார்டு அதாவது இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 2-3 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணால் தான் ஹசார்டு ஆன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பர்டன் ஒரு லைட்டு ஸ்டைலேருந்து இன்னொரு லைட் போகணுன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணாலே இப்போ ஆகும். இங்கே பாருங்கள், ப்ரோ வந்து நமக்கு ஆன் பண்ணி காட்டுவார். ஃப்ரண்ட்டில் போயிட்டுங்களா? ஓகே, இதுதான் அந்த ஃப்ரண்ட் வியூ. ப்ரோ ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுங்கள், ஒன்றில் இருக்கா சேஞ்ச் பண்ணுங்கள். இது செகண்டா? தேர்டு போங்க. இது தேர்டு. ஃபோர்த்து? ஓகே. ஃபிஃப்த்து? ஓகே. சிக்ஸ்த்து? பா 40 பட்டன் கொடுத்துருக்காங்க ப்ரோ. செவன்த்து 40 பட்டன் எதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க? 40 பட்டன் இது வந்து மெமரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நம்ம என்ன லாஸ்ட்டாக யூஸ் பண்ணமோ கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் மறுபடியும் அந்த லாஸ்ட்டு பட்டன் அப்படியே வந்துடும். அப்புறம் நீங்கள் இது இப்போ இண்டிகேட்டர் போடுங்களேன். இப்போ பாருங்கள், இண்டிகேட்டர் போடுறோம் பார்த்தீங்களா? ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு. ஆமாம், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு. ஹசார்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. ஆஃப் பண்ணோன்னா ஃப்ளாஷர் ஆன் ஆகிடுச்சு. நல்லா இருக்குல்ல? 3 years வாரண்ட்டி வர ப்ரோ. ஸோ நம்ம மெக்கானிக் அண்ணனே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் இந்த 3 ப்ராடக்ட்டுக்கும். அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேனலில் இருந்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோடு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து ராயல் என்ஃபீல்டு மட்டும் இல்லைங்க. ராயல் என்ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸ் அண்டு ஜாவா, அப்புறம் HD, அப்புறம் பல்சர் சீரீஸ், ஐ மீன் பஜாஜ், டிவிஎஸ், யமஹா அப்படின்ட்டு எல்லா மாடலுக்குமே செட் ஆகும். நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள் வீட்டில் ஒரு 2 பைக் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃப்ளாஷர் ஒன்று இருந்தது பார்த்தீங்களா, ஒரு சின்னதாக ஒரு டிவைஸ் காமிச்சேன் இந்த வச்சிருக்கிற பாருங்கள். இதை மட்டும் கழட்டி இந்த வயர் மட்டும் 2 வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இன்னொன்று வாங்கிட்டு அந்த வண்டியில் மாட்டிட்டு எந்த வண்டி ஓட்டுறீங்களோ இதை ஜஸ்ட் நம்மளுடைய சார்ஜர் மாதிரி தான் அப்படி கழட்டி அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. 3 years வாரண்ட்டி சான்ஸே இல்லை. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தளவு 3 years வாரண்ட்டி கொடுக்குறது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். அடுத்த அப்கிரேடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேடில் பேனியர்ஸ், அந்த பேனியர்ஸ் டாப் பாக்ஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டயர்ஸ் வந்து 2 டயருமே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஏன்னா போகிற ரைடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 8000 to 9000 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2மே புது டயர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அது வந்து பஞ்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பஞ்சர் சீல் பண்ணுற சில லிக்யூட் இருக்குது, அதுவும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தான் இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இன்னொரு மாடிஃபிகேஷனுக்கான ஒரு வீடியோ வரும். லாங் ரைட் போகிறவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டியை வந்து எப்படி மாடிஃபை பண்ணலாம், அதாவது எந்த ஒரு மேனுஃபேக்சரர் வாரண்ட்டியும்
வாய்ட் ஆகாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுற காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் யாராவது இந்த சர்வீஸ் அவைல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை நான் பண்ணது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை அகேன்ஸ்டாக இருக்குமா அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட், ரைட் சேஃப், ஆல்வேஸ் வியர் சீட் பெல்ட் அண்ட் ரைட் சேஃப். திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் 3G Auto Expert. பாய். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.